சவுதி அரேபியாவினுடைய மக்கமா நகருக்கு புனிதமிக்க ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக அவர் சென்றிருந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தன்னுடைய புத்தகத்திலும் தன்னுடைய பேச்சுக்களிலும் அவர் விவரிக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இராணுவத்தில் கூட இப்படியான ஒரு ஒழுக்கமுறையை நான் பார்த்ததில்லை. ஒரு இராணுவம் கூட உடனடியாக வரிசையில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு நேர காலம் எடுக்கும். இஸ்லாமியர்கள் பெண்களை அடக்குமுறை செய்கிறார்கள், அவர்களுடைய உடல்களை மறைக்குமாறு கட்டளை இடுகிறார்கள், அவர்களுக்கு ஆடை திணிப்பு செய்கிறார்கள், அவர்களுக்கான எந்த உரிமையையும் கொடுக்கவில்லை, சலுகையையும் கொடுக்கவில்லை. ஆமா, நீங்க உலகத்தில் நான் இதை போட்டுக்கிட்டு போறதுனால இதை கேள்வியை கேட்கிறீங்களே, இதே நரகமாக இருந்தால் இதைவிட சூடாகவும் இதைவிட இரிட்டேட்டிங்காகவும் இதைவிட கஷ்டமாக இருக்குமே, அந்த நரகம் அவ்வளவு கொடுமையாக இருந்தால் அது பரவாயில்லையா என்று கேட்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் என்கிற தலைப்பில் இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட பிரபலமான மனிதர்கள் தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த நாட்களில் மீனாட்சிபுரம் என்கிற ஒரு ஊரே மொத்தமாக ரஹமத்து நகராக மாறிய வரலாற்றை பார்த்திருக்கிறோம். அந்த வீடியோக்களை பார்க்காத சகோதரர்கள் ரஸ்மினம்ஐஎஸ்சி நியூஸ் மற்றும் ரஸ்மினம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் என்கிற 2 சேனல்களையும் அந்த வீடியோக்களை பார்க்க முடியும். ரஸ்மினம்ஐஎஸ்சி என்கிற நம்முடைய முகநூல் பக்கத்திலும் அந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த நிலையிலே நேற்றைய தினம் இறுதியாக யுவான் ரிட்லி என்கிற பிரித்தானியாவினுடைய பிரபல பத்திரிகையாளர் 11 நாட்கள் தாலிபான்களுடைய கட்டுப்பாட்டில் சிறைவாசம் அனுபவித்தவர், பின்னாட்களில் பேச்சுவார்த்தை மூலமாக விடுவிக்கப்பட்டவர், எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அதனுடைய பின்னணி என்ன என்கிற தகவல்களை பார்த்திருக்கிறோம். யுவான் ரிட்லியினுடைய வீடியோவினுடைய முதல் பாகத்தையும் நான் மேலே குறிப்பிட்ட அதே சேனல்களில் நீங்கள் சென்று முழுமையாக பார்க்க முடியும். அதனுடைய 2வது பாகமாகத்தான் இன்றைய இந்த வீடியோ அமைந்திருக்கிறது. யுவான் ரிட்லியை பொறுத்தவரையில் ஏற்கனவே நாம் சொன்னதைப் போல ஒரு பிரபல பத்திரிகையாளர், சமூக செயல்பாட்டாளர், சமூகத்தில் பெண்களுக்காகவும் பொதுவான மக்களுக்காகவும் குரல் எழுப்பக்கூடியவர், அடக்குமுறை செய்கிற அமெரிக்க இஸ்ரேலிய அரசுகளுக்கு எதிராக தன்னுடைய குரலை வலுவாக உயர்த்தி பேசக்கூடியவர். இந்த நிலையில தான் அவர் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை தாலிபான்களுடைய செயல்பாடுகளை பார்த்து கவர்ந்து குரானை படிக்கிறார். குரானுடைய செய்திகள் அவரை கவர்கிறது. இஸ்லாம் பெண்களுக்கு என்ன உரிமைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை குரான் ஊடாக புரிந்து கொண்டவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சவுதி அரேபியாவுக்கு அவர் பயணித்திருந்தார். 2 தடவைகள் பயணித்த சந்தர்ப்பங்களிலும் 2 முறையும் சவுதி அரேபியாவினுடைய இளவரசர்களை அவர் சந்தித்த நேரத்தில் அவர்களோடு கைகுலுக்காமல் தவறு கொண்டது மிக பெரும் சர்ச்சை பேச்சாக சர்வதேச அளவிலே பேசப்பட்ட செய்திகளை எல்லாம் நம்ம நேற்று பார்த்திருக்கிற நிலையில் இன்றைக்கு அவர் மீண்டும் 3வது முறையாக சவுதி அரேபியா சென்றது தொடர்பான செய்தியை பார்க்க இருக்கிறோம். சவுதி அரேபியாவினுடைய மக்கமா நகருக்கு புனிதமிக்க ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக அவர் சென்றிருந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தன்னுடைய புத்தகத்திலும் தன்னுடைய பேச்சுக்களிலும் அவர் விவரிக்கிறார். அதிலே அவர் சொல்லுகிற ஒரு செய்தி என்னன்னா, நான் மக்காவிலே காபாவை நோக்கி தொழுகைக்காக சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சந்தர்ப்பத்திலே கடுமையான மக்கள் திரளாக இருந்தது. ஹஜ்ஜுடைய காலம்னா குறைந்தபட்சம் 30 லட்சம் பேர் மக்காவுக்கு வருவாங்க. அவ்வளவு மக்கள் திரளுக்குள்ளதான் நாம் அத்தனை பேருமே சென்று நம்முடைய கடமைகளையும் நிவர்த்திக்க வேண்டி இருக்கிறது. அப்படியான நேரத்தில் யுவான் ரிட்லி அவர்களும் தொழுகைக்காக வேகமாக செல்கிறார்கள். நகர முடியவில்லை, மக்கள் கூட்டமாக இருக்கிறது. அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே என்ன பண்றாங்கன்னா, தொழுகைக்கான இகாமத் சொல்லி விடுகிறார்கள். பாங்கு முஸ்லிம்கள் தொழுகைக்காக சொல்லுவாங்க. பள்ளிவாசலுக்குள்ள தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக இகாமத் என்கிற தொழுகைக்கான அனுமதி அழைப்பும் இருக்கிறது. இந்த இகாமத் சொல்லப்பட்டதோட உடனடியாக தொழுகைக்காக அத்தனை பேரும் நின்றுவிட வேண்டும். இந்த யுவான் ரிட்லி அவர்கள் பயணித்தது ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது திடீரென இகாமத் சொல்லிடுறாங்க. தொழுகைக்கான அந்த முறைப்படியான அழைப்பு வந்து விட்டது, உடனடியாக தொழுகைக்கு தயாராக வேண்டும். இவங்க என்ன பார்க்கறாங்கன்னா, தொழுகைக்கு போறதுக்காக முட்டி மோதிக்கொண்டு அவ்வளவு ஜனத்திரளாக சென்று கொண்டிருந்த மக்கள் இகாமத் சொன்னதோட மலமலன்னு என்ன பண்றாங்கன்னா வரிசையாக நின்று விடுகிறார்கள். இவரும் உடனடியாக ஒரு சஃப்ல போய் ஒரு வரிசையில போய் நின்னுறாரு. நின்னுட்டு சுற்றுமுற்றும் திரும்பி எல்லாம் பார்க்கிறாரு. என்னடா இது, இப்பதான் தொழுகைக்கு வந்தோம், வரும்போது முட்டி மோதிக்குன்னு அவ்வளவு ஜனத்திரளாக வந்தாங்க, இகாமத்து தொழுகைக்கான முறைப்படியான
அனுமதி வந்தது மட்டும்தான் உடனடியாக அத்தனை பேரும் வரிசையில் நின்றுட்டாங்களே, அந்த வரிசையில் நிற்கிற பாணியெல்லாம் அவர் திரும்பி திரும்பி பார்க்கிறாரு. பார்த்து விட்டு ஆச்சரியப்பட்டு என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இராணுவத்தில் கூட இப்படியான ஒரு ஒழுக்க முறையை நான் பார்த்ததில்லை. ஒரு இராணுவம் கூட உடனடியாக வரிசையில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு நேர காலம் எடுக்கும். அதற்கென்று சில அறிவிப்புகள் வர வேண்டும், கமெண்டிங் வர வேண்டும். அதற்கு பிறகுதான் அவங்க வரிசையில் நின்று அவங்களுடைய அந்த செட்டப்ல வந்து நிற்பாங்க. ஆனா எந்த விதமான கமெண்ட்டும் இல்லாமல் இகாமத் சொல்லப்பட்டவுடன் நடந்து சென்றவர்கள் உடனடியாக அந்தந்த இடங்களிலேயே வரிசை கிரமமாக நின்று விட்டார்கள். இப்படியான ஆச்சரியத்தை நான் பள்ளி வாயிலில் தவிர வேறு எங்குமே பார்த்ததில்லை. இவர்களை பார்த்தா இந்த உலகம் ஒழுக்கமற்றவர்கள், டிசிப்ளின் தெரியாதவங்க, டீசென்ட் தெரியாதவங்க, இவங்களுக்கு என்ன கௌரவம் இருக்கிறது, இவர்கள் எல்லாம் ஒரு விதமானவர்கள் என்று இந்த மக்களை பார்த்து தான் பேசுகிறதா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு விட்டு சொல்கிறார். இவர்கள் அரபிகள் மட்டுமல்ல, அரபி அல்லாதவர்களும் இருக்கிறார்கள். மொத்த உலக ஜனத்தொகையில் இஸ்லாமியர்களாக இருப்பதில் 15% மட்டும்தான் அரபிகள், மிடில் ஈஸ்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மீதமுள்ள 85% அவுட் ஆஃப் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க. அத்தனை பேரும் கலந்து கொள்ளுகிற ஒரு இடமாக மக்கமா நகரத்தினுடைய கஅபாவினுடைய அந்த பகுதி ஹஜ்ஜுடைய நேரத்திலும் உம்ராவுடைய நேரத்திலும் இருக்கிறது. எந்த நேரத்திலும் வெளிநாட்டு மக்களால் கவரப்படக்கூடிய ஒரு பகுதியாக, இபாதத்துக்காக இஸ்லாமியர்கள் செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த இடத்துல எப்படி ஒரு அறிவித்தல் வந்ததோடு இவ்வளவு நேர்த்தியாக இவர்கள் கட்டமைப்பாக வந்து நிற்க முடிந்தது என்பதுதான் எனக்கு எழுந்த மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது என்கிறார் யுவான் ரிட்லி என்கிற பிரித்தானிய பெண் பத்திரிகையாளர். இந்த மாதிரியான நேரத்தில் இஸ்லாமிய பெண்கள், குறிப்பாக இவர் சொல்லக்கூடிய ஹிஜாபு பற்றிய தத்துவத்தை நாம் அதிகமாக பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா உலகம் முழுவதும் இஸ்லாமிய பெண்களை பார்த்து வைக்கப்படக்கூடிய, இஸ்லாத்தை பார்த்து முன்வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு 5 குற்றச்சாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அதில் வரக்கூடிய முதல் 3 குற்றச்சாட்டுகளில் ஒன்றாக இஸ்லாமிய பெண்களுடைய ஆடை பற்றிய குற்றச்சாட்டு இருக்கும். இஸ்லாமியர்கள் பெண்களை அடக்குமுறை செய்கிறார்கள், அவர்களுடைய உடல்களை மறைக்குமாறு கட்டளை இடுகிறார்கள், அவர்களுக்கு ஆடை திணிப்பு செய்கிறார்கள், அவர்களுக்கான எந்த உரிமையையும் கொடுக்கவில்லை, சலுகையையும் கொடுக்கவில்லை, அவர்கள் ஒரு அடங்கி இருக்கக்கூடிய சிறை கைதி போன்று ஆக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் விமர்சனங்களை முன்வைக்கிற காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இதே நேரத்தில் என் கணவர் சொல்லித்தான் நான் ஹிஜாபு போட்டுக்கிட்டு இருக்கிறேன், இல்லை நான் போட மாட்டேன் என்று சொல்லுகிற எந்த பெண்ணையும் நீங்க பார்க்க முடியாது. எங்க அம்மா சொல்லித்தான் போடுறேன், இல்லை நான் போட மாட்டேன் என்று சொல்லுகிற எந்த பெண்ணையும் பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, இஸ்லாமிய பெண்கள் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டு அந்த ஆடையை அணியவில்லை. அவர்களாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தாத்பரியங்கள், தத்துவங்கள், உண்மை செய்திகளை ஏற்றுக்கொண்டு, எனவே நான் இப்படி ஆடை அணிவதுதான் என்னுடைய உலகத்திற்கும் பாதுகாப்பு, மறுமைக்கு பிறகுண்டான வாழ்க்கையும் வெற்றியாக அமைவதற்கான காரணமாக இருக்கும் என்றுதான் அவர்கள் ஹிஜாபு என்கிற உடல்களை மறைக்கக்கூடிய ஆடையை அணிந்து வருகிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் முகத்தை திறந்து, கையினுடைய மணிக்கட்டுகளை திறந்து உடல் முழுவதும் மறைக்கக்கூடிய ஆடையை அணிவார்கள். உடலை மறைக்கக்கூடிய விதமாக என்ன ஆடையை அணிஞ்சாலும் அதுக்கு பேர் ஹிஜாப் என்று ஆயிரும். காரணம் என்னன்னா, உடம்பை மறைக்கணும், அவ்வளவுதான் உள்ள சட்டமே தவிர அபாயா அணிந்துதான் உடலை மறைக்க வேண்டும் என்கிற எந்த சட்டமும் இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் இஸ்லாமிய பெண்கள் ஹபாயா என்ற ஒரு ஆடை அணிவாங்க. அது ஈஸியான ஆடை, அப்படி எடுத்து போட்டுக்கிட்டு போயிடலாம், அதுக்காக அணிகிறாங்களே தவிர அதுதான் இஸ்லாமிய ஆடை என்று அர்த்தம் அல்ல. இஸ்லாத்தை பொறுத்தவரையில எந்த ஆடையை கொண்டாவது உடலை மறைக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. இந்த நிலையில யுவான் ரிட்லி அவர்கள் ஹிஜாபு தொடர்பாக சொல்லக்கூடிய செய்திகள் மிக வித்தியாசமான செய்திகளாக இருக்கிறது. ஏன்னா அவங்க இஸ்லாத்தை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள், குரானை படித்து ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்திற்குள் வந்ததற்கு பிறகு ஹிஜாபு பற்றிய நிறைய கேள்விகளை அவரை நோக்கி பல பத்திரிகையாளர்களும் முன்வைக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் யுவான் ரிட்லி கிட்ட, நீங்க ஏன் ஹிஜாபு அணிகிறீங்க, நீங்க ஏன் இப்படியான ஆடை அணிகிறீங்க, இது அணியாமல் இருக்கலாம் இல்லை, வளம மாதிரி நீங்க இருந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா என்று சொல்லி கேட்கப்படும் போது அதற்கு அவர் சொன்ன ஒரு அற்புதமான பதில் என்னன்னு கேட்டா, முதலில் ஹிஜாபோ என்ன ஒரு ஆடையோ அது என்னுடைய உரிமை, நான் எதை அணிய வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிப்பேனே தவிர மேற்குலகமோ ஊடகங்களோ இன்னொருவரோ அதை தீர்மானிக்க முடியாது. எனவே இத்தனை நாட்கள் நான் வேறு விதமான ஆடைகளை அணிந்தேன், இப்பொழுது உடலை மறைக்கிற ஆடை அணிகிறேன் என்றால் இத்தனை நாட்கள் நான் அணிந்ததும் என்னுடைய உரிமை பிரகாரம், இப்பொழுது நான் ஹிஜாப் அணிவதும் என்னுடைய விருப்பம், என்னுடைய உரிமை, இதிலே நீங்கள் தலையிட முடியாது என்று கட் அண்ட் ரைட்டாக கிறிஸ்டல் கிளியராக பதில சொல்லிட்டு அடுத்ததாக அதுக்கு ஒரு லிட்டரேஷன் ஒன்று சொல்றாங்க. அது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா,
இந்த உங்களுக்கு நேற்று நீங்கள் அங்கே வந்திருந்தீங்களாம்மா இந்த மீட்டினுக்கு? தலைவர் சொல்லியிருப்பாரு. உங்களோட ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்களோ? உங்களுக்கு சிங்களம் எழுமோ? எப்படி நீங்கள் சிங்களம் மீடியமா அல்லது? சரி 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 சரி. என்னண்டா இது அது உங்களோட மகள வீடு, இதெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே. நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த இடம் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த சகோதரர்களுக்கான வீட்டு திட்டம் ஒன்றை ஆரம்பித்து வைப்பது, அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுக்கறது சம்மந்தமாக அந்த அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான ஒரு வீடியோவாகத்தான் இந்த பதிவை நம்ம வெளியிடுறோம். வெளிநாடுகளில் உள்நாடுகளில் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இந்த வீட்டு திட்டம் அமைக்கிற பணிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வாரி வழங்குங்கள். குறிப்பாக உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே இந்த மக்களுக்காக நீங்கள் தந்து உதவுகிற போது கண்டிப்பாக அது அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். இந்த வீடுகளில் நிலைகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. பெரும்பாலும் இப்படியான வீடுகள் இப்போ ரொம்ப அரிதிலும் அரிதாக இருக்கக்கூடிய நிலை. இந்த பகுதிகள் ரொம்ப தண்ணீர் வசதி இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது. ரொம்ப அவங்களுக்கு வாழ்வாதாரம்ங்கிறது வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பகுதி அளவுக்கு இருக்குது. எனவே தான் நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் பிரகாரம் அவங்களுக்கான நிறைய சேவிசஸ் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கு நமக்கு பூரண கூலி இறைவனிடத்தில் கிடைக்கும். எனவே தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த வீடுகளெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப வறுமைப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. கணவர் என்ன பண்ணுறாருமா? அவர் இந்த ஆடு மேய்க்கிறார். ஆக்களோட ஆடை எடுத்து மற்ற ஆக்கள் ஆட்டை எடுத்து மேய்ச்சி அதுக்கு சம்பளம் எடுக்கிறாரு. அவருக்கு வேலை செய்யல. அது இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தனால அவர் கொழும்புல செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஹார்ட் அட்டாக் வந்தனால வேலை செய்ய இப்போ அறவே அவருக்கு வேலை செய்யலை. அது ரொட்டி எல்லாம் மேலே வேலை செய்வார். இப்போ அவருக்கு போகவே இல்லாது. அதனால தான் இந்த ஆடு கொஞ்சம் எடுத்துட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அதில் என்ன நீ உங்களுக்கு வருமானம் கிடைக்கல? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு அளவுக்கு அல்லாண்டு எங்களை நல்லா லேசுப்படுத்துகிறாங்க. ஏதோ அதில் கொஞ்சம் இதாகி இப்போ அவருக்கு ஒரு ஆசை இடத்துல ஒரு கடை வச்சு சின்ன ஒரு கடை வச்சு ரொட்டி அது போட தெரிந்தானே அவருக்கு. அது செய்ய தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏற்பாடு பண்ணுறதுக்கு. ஊடு எங்கட இப்படி தான் நான் மகளோட வீட்டில் தான் அது விழாவில் கட்டிக்கிட்டு குடியில் இருக்கிறேன். என் மகனும் ஊடு இல்லாமல் இன்னொரு வீட்டில் தான் இருக்கிறான். கல்யாணம் முடிச்ச ஒரு உள்ளே பிள்ளை உண்டு. கல்யாணம் முடிச்சு அது வீட்டில் இருக்கிறான். இப்படி நிலவரமாக இருக்கிறேன்னா அங்கே கஷ்டத்தில் என்ன செய்ய தெரியாது. சரி, கவலைப்படாதீங்க. நம்ம இந்த முயற்சி வெற்றி பெறுறதுக்கு அல்லாட்ட துவா செய்யுங்க. பார்க்குற மக்கள் உங்களுக்கான உதவிகளை செய்கிறதுக்கு தயாராகுவாங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் அதுக்கு அருள் புரிவான். சரி அம்மா, எங்களால் முடிஞ்ச முயற்சி இது வெற்றி பெறணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. பொறுத்திருந்து பார்ப்போம். சரியா? நான் தற்போது ஹிஜாப் அணிந்து கொண்டிருக்கிறேன். எனவே என்னிடத்தில் நீங்கள் மதுவை நீட்ட முடியாது, சாராயத்தை லிக்கரை கொண்டு வந்து தர முடியாது. நான் இத்தனை நாட்களாக மது பிரியராக இருந்தேன், ஒரு வைன் குடிக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணாக இருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் ஹிஜாப் அணிவதால் நீங்கள் என்னிடத்தில் வைன் குடிப்பதற்கு கிளாஸை நீட்ட முடியாது, என்னை நீங்கள் வைன் குடிக்க அழைக்க முடியாது, என்னை பப்புகளுக்கு நீங்கள் அழைக்க முடியாது, என்னை பார்களுக்கு நீங்கள் அழைத்து கொண்டு செல்ல முடியாது. எனவே நான் அணிந்திருக்கிற ஹிஜாப் என்பது சாராயத்தை வேண்டாம், வைனை வேண்டாம் என்று சொல்லுகிறது. பப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று என்னை தடுக்கிறது. என்னிடத்தில் ஆபாசமான பேச்சுக்களை, தவறான பேச்சுக்களை எந்த ஆணும் பேசக்கூடாது என்று என்னை தடுக்கிறது. நீ ஒரு ஒழுக்கமான பெண் என்பதை எனக்கு அடிக்கொரு முறை நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. அதனால் தான் நான் ஹிஜாப் அணிகிறேனே தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் ஹிஜாப் அணியவில்லை என்று சொல்லி ஒரு அற்புதமான பதிலை யுவான் ரிட்லி அவர்கள் பத்திரிகையாளர்கள் முன்னால் முன்வைக்கிறார்கள். தொடர்ந்து பேசுகிற நேரத்தில் ஹிஜாபு சம்பந்தமாக யுவான் ரிட்லி சொல்லும்போது சொல்கிறாங்க, நான் ஹிஜாபு போடுறது ஏன் இவங்களுடைய கண்ணை உறுத்துது, உங்களுக்கு என்ன பிரச்சனை,
அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பிட்டு சொல்றாங்க, என்னை நீங்கள் மதிப்பதாக இருந்தால் என்னுடைய பண்பு செயல்பாடுகளை வைத்து மதிக்கலாம், என்னுடைய ஆடையை அடிப்படையாக வைத்து நீங்கள் மதிக்க வேண்டியதில்லை, ஆடையை அடிப்படையாக வைத்துத்தான் நீங்கள் மதிப்பீர்கள் என்றால் அப்படிப்பட்ட நட்பு எனக்கு தேவையும் இல்லை என்கிறார்கள். நான் அறகுறையா ஆடை அணிஞ்சாதான் என்னோட நட்பா பழகுவீங்க, என்னோட அன்பா பழகுவீங்க, என்னோட நல்லா இருப்பீங்க என்று சொன்னா, நான் ஹிஜாபு போட்டா என்னோட நட்பா பழக மாட்டீங்க, என்ன பயங்கரவாதியா பார்ப்பீங்க, என்ன ஒரு மாதிரியா பார்ப்பீங்கன்னா உங்களுடைய நட்பு எனக்கு தேவையில்லை, எனக்கு ஹிஜாபும் ஒழுக்கமும் தான் தேவை என்றார் யுவான் ரெட்லி. தொடர்ந்து பேசும்போது அவர் முஸ்லிம் பெண்களுக்கு சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, நான் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக எந்த நேரம் கூப்பிட்டாலும் வீதியில் இறங்கி போராடுவதற்காக வருவேன், வந்திருக்கிறேன், இனியும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஹிஜாபு அணியாத பெண்கள் தயவு செய்து என்னை உங்களுக்கான ஒருத்தியாக நினைத்து அழைக்க வேண்டாம், ஹிஜாப் அணிகிற இஸ்லாமிய பெண்களுக்காகத்தான் நான் களத்திற்கு வருகிறேன் என்று சொல்கிறார் யுவான் ரெட்லி. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் என்ன பண்றாங்கன்னா, யுவான் ரெட்லிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது என்ன கேள்வி என்று சொன்னா, ரொம்ப சூடான நாடுகளுக்கு நீங்கள் செல்கிறீர்கள், ஈராக்காக இருக்கலாம், சவுதி அரேபியாவாக இருக்கலாம், மிடில் ஈஸ்ட் பூராகவே ஒரு காலகட்டத்தில் உச்சகட்ட சூடாக இருக்கும், இன்னொரு காலகட்டத்தில் குளிராக இருக்கும். ரொம்ப சூடான பகுதிகளுக்கு போறீங்களே, இந்த ஹிஜாப் என்கிற ஆடையை நீங்கள் போட்டுக்கிட்டு போகும்போது உங்களுக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இல்லையா, சங்கடமாக இல்லையா, இப்படியான ஒரு ஆடை அணிஞ்சுக்கிட்டு போக முடியுமா உங்களுக்கு என்று சொல்லி கேட்கும்போது, ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இந்த ஆடை அணிஞ்சுக்கிட்டு போகிறது உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இல்லையா, உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா, தொந்தரவாக இல்லையா, அதை போட்டா ரொம்ப ஹீட்டா இருக்குமே என்று சொல்லும்போது திருப்பி யுவான் ரெட்லி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னா, ஆமா நீங்க உலகத்தில் நான் இதை போட்டுக்கிட்டு போறதுனால இதை கேள்வியை கேட்குறீங்களே, இதே நரகமாக இருந்தால் இதைவிட சூடாகவும் இதைவிட இரிட்டேட்டிங்காகவும் இதைவிட கஷ்டமாக இருக்குமே, அந்த நரகம் அவ்வளவு கொடுமையாக இருந்தால் அது பரவாயில்லையா என்று கேட்கிறார்கள். ஏன்னா நான் நரகத்திற்கு போகாமல் இருப்பதற்காக உலகத்தில் ஏற்படுகிற சில சங்கடங்களை சகித்து கொண்டு கூட இந்த ஆடை அணிவதற்கு தயாராக இருக்கிறேன். இப்படி என்னுடைய உடலை நான் மறைக்காவிட்டால் நாளை மறுமையிலே நரகத்திலே இதைவிட கொடூரமான சூட்டையும் இதைவிட கொடூரமான வெப்பத்தையும் நான் சந்திக்க வேண்டி வருமே, அது பரவாயில்லையா என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி வாயடைத்து போய்விட்டார். நமக்கெல்லாம் தெரியும் டியூனிஷிய புரட்சி, அரபு நாடுகளில் புரட்சி வெடித்து ஆட்சியாளர்கள் வெளியேற்றப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் எகிப்தினுடைய தலைவராக எகிப்தினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஹொஸ்னி முபாரக் அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு பிறகு புரட்சியினூடாக வெளியேற்றப்பட்டார். அதே போன்று முகமது கதாஃபி வெளியேற்றப்பட்டார். எகிப்தினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஹொஸ்னி முபாரக் 30 ஆண்டுகள் ஆட்சிகளுக்கு பிறகு தூக்கி எறியப்பட்டார். அந்த அரபுலக புரட்சி காரணமாக லிபியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்த முகமது கதாஃபி மொத்தமாக தூக்கி எறியப்பட்டார். அந்த வகையில் டியூனிஷியாவினுடைய ஜனாதிபதியாக செயல்பட்ட ஜெய்னுல் ஆபிதீன் பின் அலியினுடைய ஆட்சியும் அரபுலக புரட்சியினூடாக தூக்கி எறியப்பட்டது. அவர் நாட்டை விட்டு தப்பியோடி சவுதி அரேபியாவுக்கு போனதுக்கு பிறகு ஒரு கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார் யுவான் ரெட்லி, டியூனிஷியாவுக்கு ஹிஜாபு திரும்புகிறது என்கிற பேரில். அதில் அவங்க சொன்ன ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், இப்போ எப்படி சவுதி அரேபியாவில் ஜெய்னுல் ஆபிதீன் பின் அலியும் அவனுடைய மனைவியும் நிம்மதியாக இருப்பாங்களோ தெரியலை அப்படின்னு எழுதினாங்க. ஏன்னு கேட்டால் அந்த செய்தியை சொல்லும்போது, டியூனிஷியாவில் பாங்கு சொல்வதை தடை செய்தார்கள், டியூனிஷியாவில் குரானுக்கு தடை செய்தார்கள், ஹொத்துபாக்களில் எல்லாம் அவர்களுடைய புராணங்களை பாட வைத்தார்கள், ஹிஜாப் அணிகிற பெண்களுக்கு தடை விதித்தார்கள். இப்படியெல்லாம் தடை விதித்தவர்கள் தற்போது ஹிஜாப் அணிந்துதான் வெளியே செல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அதே நேரத்தில் பாங்கு சப்தம் அவர்களுடைய காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்குமே, இதையெல்லாம் அவர்களால் எப்படி சகிக்க முடியும் என்று சொல்லுகிறவர் தான் தொடர்ச்சியாக சொல்கிறார், டியூனிஷியாவிலே தற்போது இஸ்லாமிய பெண்கள் நிம்மதியாக ஹிஜாப் அணிந்து வாழ முடியும், அவருடைய பயணங்களை தொடர முடியும் என்று சொல்லி அந்த கட்டுரையிலே டியூனிஷியாவினுடைய லைஃபை பற்றி சிலாகித்து எழுதியிருந்தார் யுவான் ரெட்லி. இப்படி பல விவகாரங்களில் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு களத்திலே நின்று போராடக்கூடிய, நாட்டு மக்களுக்காக பேசக்கூடிய, இஸ்லாமிய பெண்களுக்காக பேசக்கூடிய, இஸ்லாத்தை சர்வதேச அளவிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒருவராக யுவான் ரெட்லி அவர்கள் தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். எனவே யுவான் ரெட்லி அவர்களுடைய இந்த வழிமுறை சர்வதேச அளவிலே இஸ்லாத்தின் மீதான இன்னொரு பார்வையையும் உண்டாக்கி இருந்தது. இஸ்லாத்தை பெண்கள் அதிகமாக படிப்பதற்கு காரணமாக அமைந்தது மட்டுமல்லாமல் பிரித்தானியாவிலே அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் என்கிற தரவுகளும் வெளியாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, இஸ்லாம் பெண்களுக்கு உரிமையை கொடுக்கவில்லை என்று ஊடகங்கள் பிரச்சாரம் செய்கிற அதே நேரம் இஸ்லாம் அப்படி என்ன கொடுமையை செய்கிறது என்பதை பார்ப்பதற்காக படிப்பதற்காக குரானை புரட்டக்கூடிய பிரித்தானிய பெண்கள்
பெண்கள் இஸ்லாத்தின் மூலமாகவும் குர்ஆனின் மூலமாகவும் கவரப்படுகிறார்கள், இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள், மகிழ்ச்சியை தேடுகிறார்கள், மகிழ்ச்சியை அடைகிறார்கள். அந்த வகையில் மகிழ்ச்சியை தேடி மகிழ்ச்சியை அடைந்து கொண்ட ஒரு சகோதரி தான் சகோதரி யுவான் ரிட்லி அவர்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரிலே நாளைய தினம் லாரன் பூத் அவர்களுடைய வரலாறு, அதே போன்று அகமது டீடாட் அவர்களுடைய வரலாறு என்று அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அல்ல, ஆனால் மிகப்பெரும் இஸ்லாமிய புரட்சிகர பேச்சாளராக பிரச்சாரகராக மாறியவர். அவரையும் இந்த இடத்திலே நாம் சேர்த்து பேசுவதற்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. தமிழ் மொழியிலே பேசப்பட வேண்டிய ஒரு வரலாற்று நாயகராகவும் அகமது தீதாத் அவர்களும் இருக்கிறார்கள். எனவே இது போன்ற பல பேருடைய வரலாறுகளையும் தொடர்ந்து எதிர்பாருங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.